பண்ணி இது வந்து அவ்வளோதான் போகாது ஜேம் மாதிரியே இருக்கு. இந்த எத்தனை வயசு வேணும் கடைசி 3 வயசுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாள் என்று சொல்ல இல்லாத ஒரு 4 மாதம் பெறுவேன், 4-5 மாசம் பெறும் வந்து தொலைச்சா வந்து எங்களால காணொலி போட முடியாத நிலைமையில வந்து நாங்க வீடியோ வந்து போடுறோம் இல்ல இண்டையில இருந்து நாங்கள் போடுவோம் என்று யோசிச்சிருக்கிறோம். பாப்போம் டைங்களை கேட்கலாம் எடுத்து போடுவேன். நிறைய பேர் வந்து கேட்டு இருந்த வேலை நீங்க வீடியோ போடல விட்டுட்டீங்களோ அப்படியோ அப்படியோ உண்டு. அப்படி எல்லாம் இல்ல, நாங்க இருந்துட்டு சும்மா ஷார்ட் வீடியோ அதில் போடுறதுதான். இப்ப முழு வீடியோ வந்து போறது வந்து டைம் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதால வந்து நாங்க போடுறோம் இல்ல. இன்னைக்கு வந்து என்ன காணொலி வந்து இன்னைக்கு வந்து 5 மாதத்துக்கு பிறகு நீங்க வந்து செய்ய போறீங்க. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வைகாசி ஆனியன் மிகப்பெரிய கிட்டில இருக்கும். அந்த பழத்துக்காண்டியே நிறைய பேர் காடு காடா எல்லாம் திரிவினா அது என்ன பழம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலப்பழம் அனைவருக்குமே பிடிக்கும். பாலப்பழம் பட்டி கொண்டுதான் நினைப்போம். எந்த பாலமத்தை பார்த்தாலும் பாலப்பழம் தான், ரெண்டு பாலப்பழம் பட்டி தான். அது முந்தித்தான் இந்த ரோட்டு கரையில எல்லாம் பாலப்பழம் இருக்கும். இப்ப வந்து ரோட்டு கரையிலேயே பாலப்பழமே இல்லை. இப்ப நாங்க வந்து காட்டுக்குள்ள போய் இறங்கினா தான் பாலப்பழம் வந்து எடுக்கலாம். அப்படி ஒரு அரிதான பழமா இருக்குது இப்ப வந்து பாலப்பழம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருந்தபடியா நாங்க காலமே போய் காடு காடா எல்லாம் திரிஞ்சு ஒரு மாதிரி பாலப்பழம் வந்து ஆஞ்சி ஒண்ணு வந்துட்டோம். அந்த காணொலியும் வந்து இருக்குது. நாங்க வந்து இன்னும் போடல. அது இந்த காட்டுக்குள்ளால நாங்க போறது வாழைப்பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வாரது அந்த அந்த காணொலியும் இருக்குது. அது இன்னும் வந்து நாங்க போடல, அதை நாங்க போடுவோம். என்ன அதோட நீங்க நினைப்பீங்க என்ன பாலப்பழத்தை வச்சு செய்ய போறோம்னு சொல்லி, இந்த பாலப்பழத்தை வச்சு நாங்க இன்னைக்கு பாலப்பானி தான் காய்ச்ச போறோம். பாலப்பானி காய்ச்ச போறோம். அந்த பாலப்பானியோட வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன செய்ய சாப்பிடணும், நிறைய சாப்பிடலாம். அதோட முக்கியமா வந்து பலகாரம் சுட்டா இன்னும் டேஸ்டா இருக்கு. ரோவிக்கு வந்து பலகாரம் தான் விருப்பம், அதால வந்து பலகாரத்தை சொல்லிட்டேன். எனக்கு வந்து பலகாரம் பெருசா விருப்பம் இல்லை. எனக்கு வந்து பாலப்பானியோட பான் வெள்ளமா புட்டு அப்படியா அந்த இதுல வந்து தொட்டு சாப்பிட அந்த மாதிரி வேற லெவலா இருக்கு. ஜாம் மாதிரி தான் இருக்கு. நாங்க ஜாம் மற்ற பழங்கள்ல செய்யற மாதிரி இது பாலப்பழத்துல வந்து நாங்க பாலப்பானி. இன்னைக்கு வந்து ரூபி வந்து பாலப்பானி தான் வந்து காய்ச்ச போறா. அதைத்தான் நீங்க இந்த காணொலியில நீங்க முழுமையா வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு பாலப்பானி என்றாலே தெரியாமலும் இருக்கு. நான் அன்றைக்கு ஒரு காணொலியில பார்த்தோம்னா யாரோ ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தது. அந்த வீடியோவில் வந்து கேட்கணும் இந்த முழுமையான காணொலியை போடும்போ நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவையில் வந்து போட்டுச்சுன்னு தெரியல. அது நானும் பார்த்தது எதர்ச்சியாக வந்து பார்த்தது வேற ஒரு காணொலியில தான் பார்த்தேன். நான் இப்படி வந்து அந்த அப்படி காய்ச்சறது என்ன முறை அப்படின்னு சொல்லி தெரியாது சில பேருக்கு. இந்த முழுமையான காலநிலையை பாருங்க. இப்படி வந்து ரூபி வந்து இந்த பாலப்பழத்துல வந்து இப்படி பானி வந்து காய்ச்சி எடுக்கிறோன்னு சொல்லி முழுமையா பாருங்க. அது ஒரு இலகுவான விஷயம் வந்து சொல்ல இல்லாத ரொம்பவும் கஷ்டம். சொன்னா பாலப்பழம் வந்து இப்ப நாங்க ஒரு சுண்டு பழத்துலயோ 2 சுண்டு பழத்துலயோ காய்ச்சல கடைசி வந்து ஒரு கொத்து பழம் இல்ல 2 கொத்து பழம் வேணும். அப்ப காய்ச்சினாதான் நாங்களுக்கு ஒரு உலகத்துல ஒரு கொஞ்சம் பானியாச்சும் வேறும். நாங்களும் வந்து ஒரு 3 கொத்து பழத்துல தான் காய்ச்சி ஃபுல்லா பழம் இருந்தாலும் பானி காய்ச்சி எடுக்கல கடைசியில ஒரு கொஞ்சம் பானி தான் வேறும். ஒரு காப்பத்தில் இப்போ பழத்தை பொறுத்து நாங்கள் இப்போ ஒரு 4 கொத்து 6 கொத்து பழம் எடுத்தோம்னு சொன்னா கடைசி ஒரு அரைப்போத்தில் பானி தான் பெறும். நிறைய பழம்னு சொன்னா நிறைய பானி வேணும், அப்படி எல்லாம் எடுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் பழம் தான் கிடைச்சது. நாங்க அந்த பழத்தையும் கொஞ்சம் சாப்பிடவும் கொஞ்சம் பானியாச்சோம். இப்ப வந்து நாங்க பாலப்பானியை காய்ச்சுவோம். பாலப்பானியை காய்ச்சுவோம். ஓகே, யாராவது எங்களோட சேனலை வந்து முதல்ல பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு முதல்ல அந்த சப்போர்ட் மாதிரி இப்பவும் தாங்க. பாலப்பானியை காய்ச்சுவோம். ஓகே, நாங்க இப்ப வந்து காணொலிக்கு போலாம். நாங்க இப்ப பாலப்பழத்துல வந்து பாலப்பானி வந்து காய்ச்ச போறோம். அதுக்கு முன்னாடி நாங்க ஆஞ்சி கொண்டு வந்த பாலப்பழத்தை பார்ப்போம். பாருங்க எவ்வளவு பேர் ஆசைப்படுவீங்க சொல்லுங்க பாப்போம். பாலப்பழத்துக்காண்டி நாங்கள் தெரியாத இடம் இல்ல, காடு மேடு கரம்பெல்லாம் ஏறி ஜான காட்டுக்குள்ள போய் ஆஞ்சி கொண்டு வந்துருக்கோம். உண்மையிலதான் ஜான காடு கடுங்காடு இல்ல. நாங்கள் என்ன கொஞ்சம் பழம் ஆஞ்சினாங்க அது சாப்பிட வச்சிருக்கோம். இது வந்து பானி காட்டுறதுக்காண்டி எடுத்துக்கொண்டு வந்த பழம். பழம் வந்து எத்தனை கொத்து வரும்? ஒரு 2-3 கொத்து வரும். 3 கொத்து பழம் வரும். ஒரு சுண்டு பழம் வந்து இங்க 200 ரூபாய்க்கு வந்து விக்கணும். இது வந்து நாங்களே போய் ஆஞ்சு கொண்டு வந்துட்டோம். இது வந்து இதுல வந்து ஆனா பழம் வந்து சூப்பர் பழம்.
பாத்தீங்களா பழம் வந்தா செமப்பழம். இந்த பழத்துல தான் வந்து இன்னைக்கு வந்து ரூபி வந்து பானி காட்ட போறேன். எனக்கு என்ன சரியான விருப்பம் பாலப்பானி. இந்த பாலப்பானி வந்து என்னன்னு சொல்றது, புட்டு பான் ரொட்டி எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். அதோட வந்து இதுல பலகாரம் வந்து சொல்லலாம், நல்ல டேஸ்டா இருக்கு. இப்ப வந்து இது ஒரு சட்டிக்குள்ள வந்து கொட்டுவோம். பாருங்க எவ்வளவு பழம் வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. நிறைய பேருக்கு ஆசை இந்த பழம்ன்றது ஒரு வருஷத்துல எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கிறது தானே. இது வந்து நெடுகாலம் வந்து கிடைக்காது. ஒப்பள பழம் பழத்தின் இனிப்புண்டா செம இனிப்பு. தேன் மாதிரி தான் இந்த பழத்தின் இனிப்பு என்ன. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். பார்க்க நல்ல ஈஸியா இருக்கு, நான் ஆயிரம் அவ்வளவு கஷ்டம். சாப்பிடக்க நல்லா இருக்கு. சாப்பிடக்கல ஒரே அடியா 4, 5, 10 போட்டு வாய்க்கல சாப்பிடலாம். ஆனா அதை ஒன்று ஆஞ்சு எடுக்கிறது தான் பெரிய பாடு. ஆனா இத ஆயக்க வந்து நாங்க ஒன்றும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மாட்டேன். ஏனண்டா சாப்பிடே இல்லை. சாப்பிட்டோம்னு சொன்னா ஈயத்து நிறையாது, வாய் தான் நிறைஞ்சு வயிறு நிறையும். வயிறு தான் நிறைய மாதிரியா கொண்டு போற ஈயத்துகள் ஒன்றும் நிறையாது. இந்த சட்டிக்கை வச்சு கழுவே இல்லாத அதால பெரிய ஒரு பேசன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளதான் கழுவ போறேன். எப்படி இருக்கு பாருங்களா. இந்த பழம் புழுங்குறதுக்கு அந்த காடு இந்த காடு அதுக்குள்ள எத்தனை நாங்க பார்க்க வேண்டிய மிச்சம் வாலிகையும் இருக்குது. சட்டிக்கு போடலாம் மிச்சம் வச்சேன்னா. ஏன் கழுவுறேன்னு சொன்னா கொஞ்சம் தூசியில இருக்குதானே, அதுக்காண்டி நோமலா வந்து கழுவும். அதுக்காண்டி எல்லாம் கசக்கி கழுவையில நோமலா அலசி கழுவினா சரி, சும்மா நோமலா கழுவி போட்டா சரி. இப்ப தண்ணியை விட்டு கழுவும். தண்ணியை விடுங்க. என்ன டஸ்ட் இருக்கோ? அந்த செனமன் தூசியில வேற தானே, அதாவது சும்மா நோமலா அலசிட்டு இப்படியே நாங்க இந்த பானைக்குள்ள வந்து போடுவோம். இந்த பானைக்கு தான் வந்து அவிக்க போறேன். இந்த பானைக்கு பாத்தீங்களா இந்த டஸ்ட் சால்வா இருக்குதுன்னு வந்து நான் கழுவி எடுத்து போடுறது எங்களுக்கு நல்லது. அந்த பாலப்பழத்துல இருக்கும் இந்த கருப்பு கருப்பு அது இருக்கு, அந்த காம்பு இருக்கும். பாலப்பழத்துக்கு முன் பக்கமா அந்த காம்பு ஒன்று இருக்கும், அந்த வாழைப்பழத்துல இருக்கும் அதே போல பாத்தீங்களா. ஆனா பெரும்பாலும் கழுவுறையில பழம். ஆனா பழம் வந்து நல்ல இனிப்பு பாலப்பழம் என்ன ரூபி. பழத்தின் இனிப்பு வந்தா செம இனிப்பு. ஆனா இது வந்து கூடின பாலும் இல்லை இந்த பழத்துல. இப்ப வந்து இந்த பாலப்பழத்தை வந்து வடல வடிவா கழுவி இந்த பானைக்கு வந்து போட்டு வச்சுட்டேன். இனி இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வந்து விடணும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவு விடுறேன். அவ்வளவு விட்டா காணும், கூட விடக்கூடாது. நிறைய விட்டா என்ன வேணும், பானி காய்ச்சக்க நிறைய நேரம் இருக்கு. நாள் ஃபுல்லா நிக்கணும். இப்ப வந்து இந்த பாலப்பழத்தை நல்ல வடிவா அவிய வைப்போம். ஓகே, தூக்கி சட்டியை தூக்கி வைங்க பாப்போம். சர்வத்தை அடுப்பு ஏற்கனவே மூட்டியாச்சு, வடிவா வைங்க, அது நிக்கும். இனி வந்து இதை மூடி விடணும். நல்லா கொதிச்சு நல்லா அவியணும். அவிஞ்சு இந்த பழத்தின கலர் வந்து மாறும். நல்லா அவியணும். அவிஞ்சு எவ்வளவுக்கு அவியுதோ அவ்வளவுக்கு நல்லது என்ன. இப்போ வந்து அவிஞ்சோண்டு இருக்குது வேறங்கோ. பானி வந்து வச்சாச்சு, பானையை வந்து அடுப்புல பழத்தோட இருக்குது. வந்து பாலப்பழம் வந்து அவிய வச்சாச்சு, அதை வந்து இப்ப மூடி வைப்போம். எப்படியும் ஒரு 1 மணித்தியாலம் செல்லும் இது அவிஞ்சு முடிகிறதுக்கு. நாங்க கிடைக்க வந்து கிண்டி விடணும். அப்பதான் மேல இருக்கிற பழம் எல்லாம் கீழே போய், கீழே இருக்கிற பழம் எல்லாம் மேல வந்து நல்ல வடிவா பாலப்பழம் அவியும். இனி நான் கொஞ்ச நேரத்தால பார்ப்பேன். ஒருக்கா பாலப்பழத்தை வந்து ஒருக்கா கிண்டி விடுவோம். பாருங்கோ அப்படி அவிஞ்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் கொதிக்கவே இல்லை போல இருக்கு. காத்து தானே சரியான காத்து. பானையை பிடிச்சதவங்க ஆகுப்பு காம்பால கொண்டுங்க அடிப்பக்கத்துல. கொதிச்சுட்டு தண்ணி குறைவா தானே விட்டது, அது போல பழம் அவிஞ்சு வரணுமே. தண்ணி கொதிச்சுட்டு ஆவியில வந்து அவியும் விடுவான். மூடி விடுவான். மூடியே விடுங்க. காத்தனுடைய கொஞ்சம் லேட் ஆகுதானே. இப்ப வந்து நல்லா வந்து அவிஞ்சு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. வா அப்படி கொதிக்கணும் பாருங்க. மக்கமே சுடுவது சரியா.
சரியா வந்து சுடுவது இந்த பாருங்க அப்படி நல்லா கொதிச்சு அவியுது. அப்படியே மூடி விடணும், நல்லா கலராக வரும். நல்லா அவிஞ்சா நல்ல ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கருப்பு கலர்ல வரும். சரியான வாசம் வருது தானே, சூப்பராக இருக்கும். அவியத்துக்கு நல்லா அவிஞ்சு எல்லாம் முடியட்டுக்கும் பார்ப்போம். வாழைப்பழம் வந்து இப்படி அவிஞ்சு அப்படி கலர் மாறி பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்குண்டு பாத்தீங்களா. இன்னும் கொஞ்சம் அவியணும். அவிஞ்ச பிறகு இறக்கி ஆற வைக்கணும். பாருங்க கொஞ்சம் அவிஞ்சிட்டா கொடுங்க அவப்பையில. இதான் பருவம். அவிஞ்ச பருவம் வந்து இதான். இனி வந்து இறக்கி இனி ஆற வைக்கணும். ஆற வச்சா பிறகு வெந்து அதை வந்து புளிஞ்சு எடுக்கணும். வேணா சாறு வடித்து அதை எடுத்து காய்ச்சவும். காய்ச்சி கொண்டிருக்கீங்க அந்த பால்கள் எல்லாம் திரைஞ்சு கொண்டு வரும். வாழைப்பழத்துல இருந்து அந்த பால் அப்படி மேல மேல திரைஞ்சு வரைக்கும் அகப்பையால மேலால எடுத்து 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 கொண்டு வரவும். கொண்டு வர பிறகு அந்த கீழே நல்லா தடிப்பா காய்ச்சவும். நல்லா அடிச்சு கொண்டு வரும். நீங்க பாருங்க, நாங்கள் எப்படி காய்ச்சிரோம்னு சொல்லி காய்ச்சிரோம்ன்றதை நீங்கள் வடிவா பாருங்க. அப்பதான் நீங்களும் காய்ச்சலாம். வாழைப்பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்க இதை இறக்கி ஆற வைப்போம். ஒரு சட்டிக்குள்ள போட்டு ஆற வைக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு வாழைப்பழம் போட்டது அவிஞ்சு வர எவ்வளவு இருக்குண்டு. இப்ப நான் வந்து கீரைக்கறி காய்ச்சிற மாதிரி தான் இருக்கும். அவிஞ்சோன்னா இங்க அடியில போய் இருக்கும் சட்டியில, அதே மாதிரி தான் வாழைப்பழம். இனி இதை ஒரு சட்டிக்குள்ள போடுவோம். அப்பதான் நாறு அப்படியே பானையோட கவுட்டு கொட்டுங்க. சுடும் கொஞ்சத்தை கிள்ளி வச்சுட்டு பேருந்து அப்படியே பானையோட ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளிக்கு போட்டுட்டு பேருந்து சாட்டுவத்தோட கொட்டிடுவோம். வேணா என்ன சொன்னா சரியா சுடும். இதான் இறைக்கினது. இதுதான் பெரிய வேலையில் இருக்கு. அலப்பானின்றது சும்மா ஈஸி போட்ட வேலை இல்லை. இந்த பாலப்பழம் வந்து அவிஞ்சா பிறகு இந்த தண்ணி இந்த கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன ரவி, அது பாலப்பழம் இனிப்பு எல்லாம் இந்த தண்ணியோட சேர்ந்து அப்படி இருக்கு. பாத்தீங்களா கலர் அப்படி மாறிட்டேன் பாருங்க. இயத்திலேயே இருக்கு பாருங்க அப்படி கலரா இருக்கு. நல்லா அவிஞ்சோடனே நல்ல கலரா வரும். அப்படி கவுட்டு கொட்டுங்க. அப்படியே கவுட்டு கொட்டி ஊத்துங்க 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 அப்படியே எல்லாம் ஊற்றி பானையில ஒரு பழம் ஒட்டவே இல்லை. இதுதான் பானி வந்து காய்ச்சேக்கல. இந்த தண்ணியை வந்து காய்ச்சேக்குள்ளதான் நீ இந்த பால் அதெல்லாம் வரும். இந்த பாலப்பழத்துல இருக்கிற பால் எல்லாம் மேல திரைஞ்சு வரும். அதுதான் காய்ச்சி எடுக்கணும். இனி புளிஞ்சோணும். இதை புளிஞ்சு எடுத்து இல்ல பாலப்பழத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புளிஞ்சு இந்த அடிதட்டுக்கு வந்து போட போறேன். நல்ல உருளைக்கு புளிக்கணும். பேலன்ஸையும் கொடுத்து புளிப்போம். புளிஞ்ச அந்த சக்கையாங்களையும் நான் இந்த அடிதட்டிக்கே போடுறேன். எரிக்கு புளியணும். எரிக்கு புளிஞ்சாதான் நல்ல அந்த சாறு முழுக்க வேறணும். புளியல். ஆனா இதுல வந்து பால் வந்து குறைவு இந்த பழத்துல. இல்லாடி பால் எல்லாம் கையில ஒட்டும். புளியக்க இந்த சாரெல்லாம் ஊத்தணும். அப்படி இந்த வேறங்க சாறு அப்படி இருக்கு. இந்த சாறு நல்லா புளிஞ்சு கொண்டு எடுத்து போடு. இந்த சக்கையை கொண்டு வந்து இதுல வச்சுட்டு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கையுக்கு அடங்கக்கூடிய மாதிரி எடுத்து புளியணும். அப்பதான் புளிஞ்சு எடுக்கலாம். கிணக்கு எடுத்தோம்னு சொன்னா புளியில வந்து கஷ்டமா இருக்கு. இப்படியே வந்து முழுத்தையும் வந்து புளிஞ்சு எடுக்கணும். எடுத்து போட்டு பாப்போமே. வந்து அவிச்ச பாலப்பழம் எல்லாத்தையுமே நல்ல வடிவா இறுக்கி புளிஞ்சு வரும். என்னன்னு சொல்றது, அது இந்த தண்ணி மட்டும் இந்த தண்ணி பானி மட்டும் புளிஞ்சு அது காய்ச்சினா தான் பானி. இப்ப தண்ணி மேதான் இருக்கு. இதான் பானியா வந்து காய்ச்சி கொஞ்சம் எப்படி இறுக்கி புளிஞ்சு எல்லாம் வச்சுக்கணும். இந்த சக்கை இது வந்து மாட்டுக்கு வச்சாலும் இல்ல. மாட்டுக்கு வைக்கலாம். நாங்க சாப்பிடலாம். ஆனா காய வச்சு சாப்பிடுவாங்க. காய வச்சா நல்லா இருக்கும். சாப்பிடலாம். அவ்வளவும் நல்ல கொழுப்பு தான். மாட்டுக்கு வைத்தாலும் பரவாயில்ல.
ஓகே இப்ப எல்லாம் புளிஞ்சு இங்க எடுத்துட்டீங்களா பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து வடிச்சு எடுக்கணும். இனி வந்து வடிச்சு எடுக்கணும் ஓ ஒரு அடி தட்டு எடுத்துட்டு அதால வடிச்சு எடுக்கலாம். இல்ல ஒரு நீங்க துணி நல்ல துணின்னு சொன்னா அதாலுமே வடிச்சு எடுக்கலாம். ஓ பாத்தீங்களா அந்த மண்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த அரைதட்டுல வந்து போயிடும். அந்த விதையில எல்லாம் இருக்குன்னு தானே கைக்கு வராதது அது எல்லாமே போயிடும். அந்த பாலப்பழத்துல சின்ன சின்ன தண்டுகள் இருக்கு எல்லாம் போயிடும். இனி வந்து நல்ல வடிவா அப்படி கையால வந்து மெல்ல மெல்லமா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். கீழால வடிஞ்சிடும். தூக்குங்க அரைதட்டு மெல்ல வந்து தூக்கும். பாத்தீங்களா பாத்தீங்களா வடிதான் நான் கையால வந்து மெல்ல மெல்லமா இப்படி கொடுத்து ஒன்று இருக்கே நல்ல வடிவா வடிஞ்சிடும் எல்லாம். பாருங்க இப்படி வந்திருக்க நீங்க சக்கை இதை வந்து நல்ல வடிவா கையால தேய்க்கும். நாங்க எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் அடியில இருக்குன்னு தானே அது பாலப்பழம் கரைஞ்சி ஆனா பால் குறைவு. பால் கூட இந்த கையில எல்லாம் ஒட்டும். பால் குறைவு புளிஞ்சோடு கேக்கல அந்த பால் இருந்திருந்தா எல்லாம் கையில வந்து ஒட்டி இருக்கும். ஒண்ணுமே இல்ல போல கையை கட்டுவோம் புறங்கைய கட்டுவோம் இல்ல ஒன்றுமே இல்ல. நல்ல பழம் இப்படிதான் பழங்கள் இருக்கணும். பானி நல்ல சுத்தமான பானி. பானி என்று இல்ல நீ காய்ச்சினா தான் அது பானி என்று சொல்லுவாங்க. தண்ணி தண்ணி அவிச்ச தண்ணி சத்து புல்லாவே இந்த தண்ணியில தான் இருக்கு. விசேஷமே தண்ணி. நீ வந்து பெரிய வேலை இருக்கு. இப்ப காய்ச்சி எடுத்து நீ பானி ஆக்கணும். அதான் கஷ்டம். கொஞ்சம் பானி தான் வேற மூல பழத்திலேயே. ஓ சரிங்க இந்த அரிதட்டு கீழே இருக்குல்லோ அதை அப்படியே வடிச்சு விடணும். தேவையில்லை தேவையில்லையா அப்படி சட்டிக்கு வைங்க. இந்த சட்டிக்கு வைங்க. பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி நீ இதை வந்து அடுப்பை மூட்டிட்டு அடுப்பு ஏற்கனவே விலக வச்சு புகைச்சு கொண்டுதான் இருக்குது. அதுல தூக்கி வைப்போம் அடுப்பை மூட்டிட்டு. ஓகே அடுப்பு மூட்டியாச்சு. இப்ப தூக்கி வைங்க சட்டிய வச்சுட்டு இனி வந்து அடி பிடிக்காம கிண்டி கொண்டே இருக்கணும். இல்லாடி கீழால வந்து இவ்வளவு நேரம் அவிச்சு எடுத்ததுக்கு இனித்தான் வந்து அது அவிக்கிறது வந்து இலகுவா இருக்கு. காய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் அந்த பதத்துக்கு வந்து காய்ச்சி எடுக்கணும். காய்ச்ச சில நேரம் இந்த பால் வந்து இந்த தண்ணில வந்து பால் அப்படியும் பால் வந்து இருக்குதானே பாலப்பழத்துல பால் வந்து மேலால வரும். மாட்டு பசுப்பால் இருக்குல்ல பசுப்பால் அந்த ஆடை மிதக்குற மாதிரி மேலால வரும். பானில வந்து பால் இருந்தா மேல படந்து வரும். வேற 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 நாங்கள் அப்படியால எடுக்கணும். கட்டி கட்டி எடுக்கணும். எனக்கு இந்த கொதிக்கையில தானே கொஞ்சம் கொதிச்சாதான் தெரியும். நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்ப பாருங்க இந்த பாலப்பழத்தின் அந்த பால் வந்து மேலால இப்படி திரஞ்சு கொண்டு வந்திருக்குண்டு அதை இப்படி மேலால வந்து எடுக்கணும். இல்லாட்டிக்கு பானி வந்து கசக்கும். அதால மேலால இப்படி எடுத்துட்டு பாத்தீங்களா இப்படி எடுக்கணும். இவ்வளோ பால் பாத்தீங்களா இது ஒரு சட்டி குழஞ்சால போடுவோம். லைட்டாலதான் பாலி போகணும். ஆனா இதுக்கு வந்து பால் வந்து குறைவு. சிறு பாலப்பழத்துல நிறைய பால் இருக்கும். அப்படி கொதிக்க கொதிக்க நிறைய பால் வந்து கொண்டே இருக்கும். இது வந்து அவ்வளவுக்கு கூட இல்லை. பாலப்பானி என்ன சொல்லுது? இப்பதான் மேலால வந்து பால் எல்லாம் படிச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் பால் தான் இவ்வளவு பால் தான் வந்துருக்கு. பாத்தீங்களா இந்த பழத்துலயும் பால் இல்ல தானே இப்ப கொஞ்சம் தான் வந்திருக்குது. ஆனா இந்த பால் இப்படி பாலோட வச்சு நாங்க பானியா காய்ச்சி ஊத்தக்கூடாது. கயரும் பானி வந்து கயரும் இதை சாப்பிடல. இனிப்பும் இருக்காது. இல்ல சும்மா நோமலா நாங்க தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இனிச்சது. நான் அகப்பையில தொட்டு நாங்கள் வச்சு பார்த்தேன். நல்ல இனிப்பா இருந்துச்சு. கலரும் வந்து மாறி கொண்டு வந்துட்டு பாருங்க. நாங்க எப்ப செய்ய விட்டாங்க இப்ப வந்து பொழுது போட்டு கொண்டு வந்துட்டேன். தொடர்கின்ற மாதிரியே நீ வந்து அப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும்னு சொன்னா அடி பிடிச்சிடும். அதனாலதான் நான் நினைக்கிறேன் ஒரு 4 மணித்தேலம் அது வந்து எங்களுக்கு லேட் ஆயின காரணம் சொன்னா நான் அந்த பாலப்பழத்தை அவிச்சு போட்டு திருப்பி ஆற வைக்கணும். சுட சுட வந்து கையால எடுத்து புளியலாது கையாலாம அந்த புளிஞ்சு எடுக்கணும். அப்பதான் அந்த நல்ல சாறு ஃபுல்லாவே அப்படியே புளிஞ்சு எடுக்கலாம். அதான் கொஞ்சம் லேட் ஆயினது. ஆற வச்சு நாங்க புளிஞ்சு எடுக்க நீங்க எல்லாம் உங்களுக்கு பாலப்பழம் கூடுதலா கிடைச்சா அப்படி செய்து வச்சீங்கன்னு சொன்னா இது வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்படியே இருக்குமே. இந்த பால் இருக்கும்.
அதுவும் வந்து நாங்கள் செய்து சாப்பிடுற மாதிரி எதுவும் வராது. பழம் கிடைச்சா நீங்களும் இலகுவா நீங்க வீட்டுல சொன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்காதானே பாலப்பழம். இப்ப வந்து அவ்வளவு பழம் இப்ப வந்து பாலப்பழ சீசன் வந்து முடிய போகுது. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதம் முடிகிற அளவுல வந்து பாலப்பழ சீசன் வந்து முடிஞ்சு போயிடும். அது பிறகு பாலப்பழம் இருக்காது. நாங்க இப்படி வந்து பானியா காய்ச்சி வச்சோம்னா எங்களுக்கு ஆத்திரம் அவசரத்துக்கு பக்கம் என்ன செய்யலாம், ரொட்டியை சுட்டு போட்டு பாலப்பானியோட தொட்டு சாப்பிட்டு போயிடலாம். அதே மாதிரி பாலப்பழ பலகாரம் சுடலாம். பானை வண்டி பானை வந்து தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். அதோட புட்டை வச்ச கோதுமை மா புட்டுனாலும் சரி, அரிசிமா புட்டுனாலும் சரி, அதுல விட்டாச்சு கொஞ்சத்தை குழைச்சி சாப்பிட்டு வேலைக்குண்டாலும் சரி என்னண்டாலும் சரி. ஆனா இந்த பானி வந்து இப்ப நாங்க சாப்பிடக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு இந்த பாலப்பழ சீசன் எல்லாம் முடியுமே இல்ல, முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு பாலப்பழம் சாப்பிட அப்பேக்கு இந்த பானியில எல்லாம் சாப்பிட்டா ருசி வந்து நல்ல வேற லெவல்ல இருக்கு. மேலும் நாங்க அந்த பாலப்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அழுத்து இருக்கு. அந்த பாலப்பழம் கிடைக்காதானே பேண்டு. சரி, இப்ப இன்னும் காய்ச்சி போடையில நேரம் ஆயிடுச்சு. என்ன நாளைக்கு ஒரு மத்தியானம் செல்லும் போல இருக்கு. எவ்வளவுக்கு காய்ச்சிரமோ அவ்வளவுக்கு நல்லது, பழுதா போவாதுன்னு நல்ல ஜாம் மாதிரி காய்ச்சி இருக்கும். நல்ல என்னன்னு சொல்றது, இந்த ஒயில் இருக்கு, ஒயில மாதிரி அப்படி தண்ணியா ஊத்தக்கூடாது, அப்படியே புள்ளணும், அப்படி காய்ச்சி எடுக்கணும். பாருங்க நீங்கள், நான் காய்ச்சி முடிய விட்டு நாங்க உங்களுக்கு கலரும் பாருங்க இப்படி மாறி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி. மற்றது எங்க எவ்வளவு வரையும் இருந்த அந்த சட்டி நெஞ்சு வரணும், இங்க வரையும் இல்ல இந்த மேல இருந்த பாருங்க மஞ்சள் கூட தெரியுது, அந்த மட்டுக்கு இருந்தது. இப்ப காய்ச்சி 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 எங்க அடுக்கி போயிடுது, இன்னும் காய்ச்சி போட இருக்குது. இப்போது நேரம் 7 மணி ஆக போறது. எல்லாம் பாலப்பானி வந்து காய்ச்சி முடியல பாருங்க. எவ்வளவுக்கு நான் சட்டிக்குள்ள விட்டேன்னா இப்ப எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. பால் எல்லாமே சைட்டால வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இன்னமே தடிச்சு இப்படி இப்படி நாங்க கரண்டியால ஊத்தேக்க இப்படி விழணும், அந்த பருவத்துல இறக்கணும். பானியா ஊத்து போடணும். அப்படி இந்த காலத்துக்கு தண்ணி விட்டு நாங்க இப்ப இந்த காலத்துக்கு இருக்கு, என்னமே கட்டி ஆகல. இவ்வளவுக்கு இருந்தது தண்ணி, இப்ப இன்னும் கீழே வத்தி 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 எங்கேயோ போயிட்டு. ஆனா இன்னுமே அந்த தடிப்பா வெறியில பானி பதத்துக்கு இன்னும் தெரியல. பானி பதத்துக்கு வந்தா தான் நாங்கள் வந்து இறக்கணும். இல்லையான்னு சொன்னா இறக்கி நாங்க ஊத்தி வச்சோம்னு சொன்னா எந்த பிரயோசனமும் இல்ல, பழுதா போயிடும். பானி நீங்க மினக்கறதுலயும் பிரயோசனம் இல்லாம போயிடும். அந்த பதத்துக்கு வந்து நாங்க காய்ச்சி எடுக்கணும். பானியாவேண்டா பானியாவே நாங்க காய்ச்சி எடுக்கணும். இந்த தண்ணியா காய்ச்சி போட்டு இறக்கி போட்டு இந்த பானி பழுதா போச்சுன்னு சொல்றது இல்லை. இன்னும் நாளைக்கு இது 7:30 விட முடியும் போல இருக்கு. எத்தனை மணி? 3 மணிக்கு துவங்கின வேலை என்ன முடியல. 7 மணி ஆயிடுச்சு, நேரம் 7 மணி ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னா பாலப்பழத்தை வந்து இதை வந்து அவிச்சு வச்சுட்டு விடிய எடுத்து நல்ல வடிவா புளிஞ்சிட்டு காய்ச்சி வினம். அதோட சரியான காத்து வர நெருப்பு வந்து எரிய விடுது இல்லையா, அடுப்ப வந்து சரியான கடும் காத்து. என்ன செய்யறது, பாலப்பானியும் வேணும். பானி காய்ச்சினா தான் நாங்க பாலப்பானியும் வந்து சாப்பிடலாம். சரி, எல்லாம் காய்ச்சி போட்டு இனி இது மட்டும் வேலை இல்லை. இனி காய்ச்சி எடுத்தா பிறகு இந்த ஆற விடணும். ஆற விட்டுதான் நாங்க வந்து போத்துல விடணும். அதாவது நல்ல கண்ணாடி போத்துல தான் போட்டு கண்ணாடி போத்துல நாங்க விட்டு வைக்கணும். சும்மா இந்த பிளாஸ்டிக் போத்துல எல்லாம் விட்டு வைக்க கூடாது. சொன்னா பிளாஸ்டிக் போத்துல நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அது வந்து இந்த பானின் சுவையும் இருக்காது, பழுதாகவும் போயிடும். ஆனா கைப்படாம தான் நாங்க வச்சிருக்கோம். ஒரு கரண்டியால பானி வேணும்னு சொன்னா எடுத்து சாப்பிடணும்னு சொன்னா ஒரு சின்ன கரண்டியால கிள்ளி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு போத்துல விட்டு வச்சு விட்டீங்க. இந்த வாயகண்ட போத்துலன்னா என்ன நல்லதானே விடுறதுக்கும் ஈஸி. பானி வந்து பதத்தை ஊத்துங்க பாப்போம். என்ன கொஞ்சம் முருகணும் பாத்தீங்களா, நல்ல கலர்ல வந்து சிவப்பு கலர்லாம் இருக்கு தெரியுமா. இன்னும் கொஞ்சம் காய்ச்ச போடுவோம். கொஞ்சம் காய்ச்சி போடுவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இன்னும் விடணும். உறவு நிறைய வேணும் இப்படி காய்ச்சிருன்னு சொன்னா நல்லதான். வாணி ஆச்சுன்னா இப்ப நாளைக்கு நிறைய வந்து உறவு வந்து முடிஞ்சு போச்சு விட்டேன் நேரது. ஆனா பானி வந்து கொஞ்சம் தான் வரும். அப்படி இல்ல மினக்கடை காய்ச்சற நாங்க கொஞ்சம் தொகையா இருந்தா. ஆனா தேவையில்லை, ஒரு 2 பானியே காணும் என்ன பானோட அதில் தொட்டு சாப்பிடுறதுக்கு. இப்ப வந்து பாருங்க பாலப்பானி வந்து நல்லா காய்ச்சி பட்டுட்டுது. நான் இறாக்க போறேன் பாருங்க, கொஞ்சம் கரண்டியால விடையக்கு வந்து பாருங்க இப்படி விழுது. இனி வந்து இந்த இறாக்கி வைக்க அந்த சூட்டுலயே வந்து நல்லா காய்ச்சி பட்டுறேன். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இருந்த கலருக்கு இப்ப இருக்கிற கலரையும் பாருங்க, நல்ல சிவப்பு கலரா இருக்கு. அந்த அப்படி இருந்தாங்க அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப
இப்படி கலரா வந்துட்டு ஏன்னா இறக்கி வைக்க அந்த சூட்டுலயே நல்லா எறியும் தெரியுமா? அப்ப நல்ல கணக்கான பருவமா வந்துடும். பாத்தீங்களா? இனி வந்து இறக்கி அப்படியே வைப்போம். மேல் சொன்னா நல்லா ஆறணும். ஆறினா பிறகுதான் நாங்க வந்து போத்துலயும் விடணும். நாங்க இறக்குவோம். இறக்கட்டா? இந்த பதம் தான் கணக்கான பதம். இந்த ஒவ்வொருத்துக்கு நாங்க ஆஜரமோ அவ்வளவுக்கு பானி வந்து நல்ல அருமையா வரும். அதோட நிறைய நாளைக்கும் இருக்குமே 2 வருஷம் 3 வருஷம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? அப்படியே ஒரு இது அப்படி தடிப்பா ஊத்தணும். அப்படியே தூக்கி இருக்க ஊத்துங்க இருக்கு. நல்ல தடிப்பா இருக்கு. அது உங்களுக்கு பார்க்க தெரியுதோ தெரியாது. பாத்தீங்களா? அப்படியே இனி வந்து இது நல்ல தடிச்சு வரும். இறக்கியாச்சு தானே. இந்த சட்டி சூட்டுலயே தடிக்கும் வேணா. நல்ல தடிப்பா வந்துடும். இனி ஆற வைக்கணும். இனி ஆறுனா பிறகு உடனே அவக்குன்னு எடுத்து போத்துல ஊற்றி விட்டா பசுங்காம்போதில் எல்லாம் படிச்சு போடணும். சூடோட ஊற்றி விட்டா இனி நல்லா ஆற விட்டு நாங்கள் போத்துலுக்க விட்டா சரி. அதோட நல்ல வாசமா இருக்கு. இருக்கு. வா எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. தட்டிச்சு போய் ஒட்டி போய் கிடக்கு. அப்படி இது வந்து என்ன கலர் சொல்லல. அது என்ன அப்படியே வச்சோடனே தடிச்சிடும். இப்படியே ஆறட்டும். சரியா? சரி அப்படியே வைங்க. அப்படியே இருக்கட்டும். இனி நாங்கள் போத்தில் எல்லாம் ரெடியா தானே இருக்கு. அதெல்லாம் ரெடியா இருக்கு. நல்லா ஆறணும். ஆறுனா பிறகு பார்ப்போம். எங்கட பாலப்பானி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா ஆறிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா ஜாம் மாதிரி சூப்பரா இருக்குங்க. நான் சொன்னேன்ல இப்படி விழுவணும் மேன இறக்கி வைக்கவே கொஞ்சம் தண்ணியா தான் இறக்கி வச்சினாங்க. நாங்க இறுக்கின உடனே இப்படி வரும். பாருங்க பாத்தீங்களோ இறக்கி வைக்கல இப்படி இருந்தது. வடிஞ்சு கொண்டே இருக்கு. இப்படிதான் இருக்கணும் பானி. அந்த கலரை பாருங்க. இப்படி இருக்கணும். பாத்தீங்களா? இப்படிதான் வந்து இருக்கணும் பானி. இது வந்து பலதா போகாது. ஜாம் மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா? எத்தனை வருஷம் வேணும்? கடைசி 3 வருஷத்துக்கு இருக்கு வேணும். அப்படியே இருக்கு. நீங்க வந்து கைகையில வச்சு அலையக்கூடாது. கரண்டியால பாவிக்கணும். செய்து சாப்பிட்டா நான் வந்து இந்த சின்ன கண்ணாடி போத்தெல்லாம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து விடுவோம். மிச்சம் வந்தா வேற ஒரு போத்துல வந்து விட்டு வைப்போம். சரியா? சொன்னா அதை எடுத்து நாங்க பாவிக்கலாம். இது நல்ல வடிவா இறுக்கி மூடிட்டு வச்சா சேர்ந்து நாங்க எடுத்து பாவிக்கலாம் அங்களை தேவைப்படும் போது. சரி, இனி வந்து கரண்டியால போத்துலுக்க விடுவோம். வந்து விடையில என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் வாயாண்ட வந்து குறைவா. இப்ப விடையில தான் இந்த சின்ன கரண்டியாலே தான் இதுக்கு நான் கிள்ளி விட போறேன். இப்படி ஒரு கண்ணாடி போத்துல வந்து விட்டு வச்சா அப்படி பழுதப்படாமலே இருக்கு. பாருங்க இப்படி இருக்கு. அப்படியே பான்ல பூசி சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. அகப்பியால விடையில அவ்வளவு இருக்கு. பாப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடணும். இல்ல அது கணக்கு. நாங்க அது கொஞ்சம் வாயாக இன்னும் கொஞ்சம் வாயாண்ட போத்துல சொன்னா எல்லாம் கொஞ்சம் 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 எடுத்து ஊற்றினா உங்களுக்கு விடக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஊற்றும் அப்படிதான். வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் நாங்கள் கொஞ்சம் இந்த இறுக்கமா காய்ச்சினாங்களே. என்ன சொன்னா நாங்கள் தண்ணியா காய்ச்சிட்டோம்னு சொன்னா இந்த அது இந்த இது இல்லாமல் போயிடும். இப்போ இந்த தன்மையெல்லாம் கட்டு போய் பானி வந்து பழுதா போயிடும். இப்போ நாங்கள் எல்லா பானியும் நாங்கள் போத்துல விட்டுட்டு பார்ப்போம். இப்ப வந்து சூப்பரா பாலப்பழத்துல பாலப்பானி வந்து சூப்பரா காய்ச்சி எடுத்து நல்ல ஒரு போத்துல வந்து விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை போத்தல் பானி வேறுமே. நாங்க வந்து ஆக தண்ணியா வந்து காய்ச்சியில கொஞ்சம் ஜாம் நல்ல கட்டி பத்துலதான் காய்ச்சி வச்சிருக்கிறோம். சொன்னா அப்பதான் பழுதுபடாமல் இருக்குமென்றதுக்காண்டி அரை போத்தல் பானி வரும். பாத்தவங்களும் கொஞ்சமே தான் இருக்கும். ஆனா அவ்வளவு வெயிட் என்ன அவ்வளவு பானி தான் என்ன தடுப்பிட்டலுங்க. அதுவும் ஒரிஜினல் பானி. அதுங்கண்டா இங்கே இந்த அகப்பியில பாருங்க இப்படி ஒட்டி போயிருக்குண்டு. அது பெறமாட்டேன்ட்டு ஒரு மாதிரி விட்டாச்சு. இப்ப சூப்பரா வந்து பானி வந்து காய்ச்சி முடிஞ்சுது. இனி வந்து அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். வசிக்கு தேவைப்படுற நேரம் வசிக்கு எடுத்து சாப்பிடுவான். ஓகே. இந்த இவ்வளவு பானியம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். நாங்க ஒரு நாள் ஃபுல்லா இந்த பானி ஆச்சுறதுக்காண்டி காலமா போய் பாலப்பழம் மாஞ்சி கொண்டு வந்து அதை அவிச்சு காய்ச்சி. ஏன்னா ஒரு நாள் பொழுது
இந்த வாழைப்பழத்தோடய எண்ணெய் போட்டுது அங்கட இப்படியே போயிட்டு இன்னைக்கு போயிட்டுது. ஓகே ஒரு மாதிரி காய்ச்சி எடுத்தாச்சு பரவாயில்ல. எங்கள்கிட்ட 3 வருஷத்துக்கிட்ட வச்சிருக்கலாம். நான் அவ்வளோ நாளைக்கெல்லாம் இருக்காதுங்கிற விட்டேன். சரி ஏன்னா இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். ஓ நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளுவோம். நீங்களும் உங்களுக்கு பாலப்பழம் வந்து கிடைச்சா இப்படி பானி காய்ச்சி வச்சு நீங்கள் பலகாரம் சொல்லலாம். பான் புட்டு எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம் ஜாம மாதிரி. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட உங்களை ஒரு சந்திக்கின்ற உறவுகளே. பாய்.